Hi friends, ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க, அதாவது உங்கள் லவ்வராக இருக்கலாம், இல்லைனா உங்கள் ஃப்ரெண்டாக இருக்கலாம், உங்கள் பெஸ்டீஸாக இருக்கலாம், இல்லை உங்கள் ரிலேட்டிவ்ஸ் யாராவது இருக்காங்களா, ஸோ அவங்க வந்து உங்களை ரொம்பவே எப்படி மிஸ் பண்ண வைக்கணும் அப்படின்ற பற்றி ஒரு சின்ன 5 ட்ரிக்ஸ் தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். ஸோ நம்ம எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும் இல்லைங்களா, நமக்கு ரொம்பவே பிடிச்சவங்க வந்து நம்மளை எப்போவுமே மிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், அவங்க மைண்டில் நம்ம எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கணும், நம்மளை பற்றி அவங்க யோசிச்சுட்டே இருக்கணும், நம்ம எல்லாருக்குமே ஒரு சின்ன ஆசை இருந்துட்டு தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி அவங்கள மிஸ் பண்ண வைக்கக்கூடிய ஒரு 5 ட்ரிக்ஸ் தான் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ வாட்ச் பண்ணுவாங்க, இது உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோன்ட் கம்யூனிகேட் வித் தம் எவ்ரிடே. அதாவது நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட எப்போவுமே கம்யூனிகேஷனில் இருந்துகிட்டே இருக்கக்கூடாது. அதாவது டெய்லி அவங்கக்கிட்ட காலையில் எழுந்திரிச்சது நைட்டு தூங்குற வரைக்கும் அவங்களுக்கு மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது, அவங்களுக்கு கால் பண்ணக்கூடாது, வீடியோ கால் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லைனா சோஷியல் மீடியாவில் அவங்களை கான்டாக்ட் பண்ணுறதா இருக்கட்டும். இந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே நீங்கள் பண்ணாமல் இருந்தீங்கனாலே அவங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்கள மிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நீங்கள் 24/7 அவங்கள வந்து அவங்கக்கிட்ட பேசிகிட்டே இருந்தீங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் மிஸ் பண்ணக்கூடிய சான்ஸே கொடுக்க மாட்டீங்க. ஸோ இதனால் நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட இருக்கிற கம்யூனிகேஷனை குறைச்சிங்கனாலே அவங்க வந்து கண்டிப்பாக தாராளமாக அவங்கள மிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ட்ரிக். ஸோ செகண்ட் ட்ரிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ் அ ஃப்ரேக்ரண்ட். அதாவது நீங்கள் வந்து உங்களுக்குன்னு சொல்லி யூனிக்காக ஏதாவது ஒரு ஃப்ரேக்ரண்ட்டு, அதாவது ஒரு ஸ்மெல்லை நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். ஒரு பர்ஃப்யூமாக இருக்கட்டும், பாடி ஸ்ப்ரேவாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை அவங்கள பார்க்க போகும்போது மட்டும் இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த ஸ்மெல்லை வந்து அவங்க மைண்டில் ரெக்கார்ட் ஆகிருக்கும். ஸோ இது மூலியமாக அவங்க வந்து எப்போ அந்த ஸ்மெல்லை, அதாவது அந்த சென்ட்டை வந்து ஸ்மெல் பண்ணி பார்த்தாலும் அவங்களுக்கு வந்து உங்களோட ஞாபகம் தான் கண்டிப்பாக வரும். ஸோ அதனால் உங்களுக்கு பிடிச்சவங்களை மீட் பண்ண போகும்போது மட்டும் யூனிக்காக ஏதாவது ஒரு ஃப்ரேக்ரண்ட் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ தட் அவங்க மைண்டில் வந்து நீங்கள் இருந்துகிட்டே இருப்பீங்க அந்த ஸ்மெல் பண்ணும்போதெல்லாம். ஸோ இதுதான் செகண்ட் ட்ரிக். ஸோ தேர்ட் ட்ரிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எடுக்கிற ஃபன்னான ஃபோட்டோஸ், அதாவது நீங்கள் வெளியில் போய் எங்கேயாவது என்ஜாய் பண்ணும்போது நீங்கள் எடுக்கிற ஃபன்னான ஃபோட்டோஸை சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணும்போது நீங்கள் அவங்களையும் டேக் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த போஸ்ட்டை பார்க்கும்போதெல்லாம் அவங்க நினைப்பாங்க, ஸோ இவங்க கூட இருக்கும்போது இந்த மாதிரி ஃபன்னாக இருந்துச்சு, ஸோ பாஸ்ட்டில் நீங்கள் இருக்கும்போது வந்து இந்த மாதிரி ஃபன்னான விஷயம்லாம் நாமளும் பண்ணோமே, ஸோ இப்போ அவங்க கூட இருந்திருந்தால் இந்த மாதிரி இதெல்லாம் நம்மளும் என்ஜாய் பண்ணியிருந்திருப்போமே அப்படின்னு சொல்லி அவங்க கண்டிப்பாக அவங்கள மிஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ நீங்கள் ஃபன்னாக இருக்கும்போது எடுக்கிற ஃபோட்டோஸ்லாம் போஸ்ட் பண்ணிவிட்டு அவங்களையும் டேக் பண்ணிடுங்க. இல்லைனா வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் போடுறதா இருக்கட்டும், இல்லைனா இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி போடுறதா இருக்கட்டும், இல்லை போஸ்ட் பண்ணுறதா இருக்கும், ஃபேஸ்புக்கில் போஸ்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்களில் போஸ்ட் பண்ணும்போதெல்லாம் அவங்களும் நீங்கள் டேக் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அவங்க வந்து அதை பார்த்து ரொம்பவே உங்களை மிஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் தேர்ட் ட்ரிக். ஸோ ஃபோர்த் ட்ரிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட திங்ஸ் அதாவது நீங்கள் ஒரு பையனாக இருந்தீங்கன்னா உங்களோட ஷர்ட்டாக இருக்கட்டும், இல்லைனா உங்களோட பிரேஸ்லெட், இல்லைனா உங்களோட கூலர்ஸ், இந்த மாதிரியான விஷயங்களில் நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட விட்டு வச்சுட்டீங்க அப்படின்னா அந்த திங்ஸை அவங்க பார்க்கும்போதெல்லாம் அவங்களோட ஞாபகம் கண்டிப்பாக வந்துட்டே தான் இருக்கும். ஸோ அதனால் உங்களோட திங்ஸ் ஏதாவது ஒன்று வந்து, அதாவது உங்களோட டிஷர்ட் இருக்கட்டும், உங்கள் டிஷர்ட்டை வந்து அவங்கக்கிட்ட தெரிகிற மாதிரி அவங்கக்கிட்ட வச்சுட்டீங்க அப்படின்னா அவங்க எப்பெல்லாம் உங்களோட திங்ஸை பார்க்குறாங்களோ அப்போல்லாம் உங்களோட ஞாபகம் வந்து அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். இல்லைன்னா நீங்கள் ஏதாவது ஒரு கிஃப்ட் மாதிரி கொடுத்துட்டிங்கன்னா கூட அதை பார்க்கும்போதெல்லாம் அவங்களுக்கு வந்து உங்களோட ஞாபகம் கண்டிப்பாக இருக்கும், அவங்க வந்து மிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ உங்கள் கூட இருக்கும்போது ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ரொம்ப மிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ லாஸ்ட் ட்ரிக், ஃபிஃப்த் ட்ரிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட திங்ஸ், அதாவது அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச திங்ஸ் ஏதாவது ஒன்றத்தை நீங்கள் வந்து எடுத்துகிட்டு வந்து உங்ககிட்ட வச்சுக்கணும். ஸோ இது மூலயமா வந்து அவங்களுக்கு இப்போ வந்து அவங்களுக்கு வந்து ரொம்பவே பிடிச்ச ஏதாவது ஒரு பொருள் இருக்கும் இல்லைங்களா, ஸோ அந்த பொருளை நீங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா அந்த பொருளை பற்றி அவங்க நினைக்கும் போதெல்லாம் இந்த பொருள் அவர்கிட்ட இருக்கே, ஸோ அப்படின்னு சொல்லி உங்களை பற்றியும் நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ தட் அவங்க வந்து உங்களை வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்களும் மிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அந்த பொருளை பற்றி அவங்க நினைக்கும் போதெல்லாமே அவங்க வந்து உங்களையும் மிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இதுதான் ஃபிஃப்த் ட்ரிக். ஸோ இந்த வீடியோவில் நான் வந்து இந்த 5 ட்ரிக்ஸ் தான் உங்ககிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ கண்டிப்பாக யாராவது ஒருத்தங்க வந்து நம்மளை வந்து மிஸ் பண்ணணும்னு சொல்லி நம்ம எல்லாருமே ஆசைப்படுவோம் இல்லையா. ஸோ இந்த ட்ரிக்கை நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக தாராளமாக உங்களை வந்து ஒருத்தங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. இதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் எங்கேயாவது ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் அவங்களும் வந்து அவங்களுக்கு பிடிச்சவங்களை மிஸ் பண்ண வைக்கலாம். ஸோ இதே மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவையான டாபிக்ஸாக இருக்கட்டும், இல்லைனா உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டாபிக்ஸாக இருக்கட்டும், இல்லைனா உங்களுக்கு ஏதாவது தெரியாத டாபிக்ஸாக இருக்கட்டும், அதுக்கு நான் வந்து ஆன்சர் பண்ணணும், அதுக்கு ஒரு வீடியோ பண்ணணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணிடுங்க. ஸோ இதே மாதிரி ஏதாவது டிஃப்ரெண்ட்டான டாப்பிக்கில் ஒரு ஃபன்னான டாப்பிக்கோ இல்லை ஒரு சீரியஸான டாப்பிக்கோ ஏதோ ஒரு டாப்பிக்கில் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் மிஸ் யூ ஆல். தேங்க்யூ. பாய்.